இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பு என்று விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய், ஆச்சரியமாய், மேன்மையாய், அதிசயமாக கர்த்தர் உங்களை நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், Gospel of John chapter number 11 verse number 4. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். But when Jesus heard it, he said, this illness does not lead to death. It is for the glory of God, so that the Son of God may be glorified through it. லாசரு வியாதியாக இருக்கிறான் என்று சொன்னபோது வராதவர் மரித்த போது வந்தார். அவர் சகலவற்றையும் அதினத்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கானாவூர் கல்யாணத்தில் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அவருடைய வேலை வந்தபோது முந்தின ரசத்தை விட பிந்தின ரசத்தை மேன்மையாக, ருசி உள்ளதாக, பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். இங்கே அவருடைய வேலை வந்தபோது, எது அவருடைய வேலை, எது ஆண்டுடைய நாமத்திற்கு உச்சகட்ட மகிமையை கொண்டு வருமோ, பீக் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, அவருடைய மகிமை உச்சகட்டமாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சில டைம் வச்சிருக்கிறார். சில விஷயம் என் வாழ்க்கையில் மாறவே இல்லை, சில விஷயம் என் வாழ்க்கையில் மாற்றத்தையே பார்க்கல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை நாங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் பேசுகிறாரு, என்னுடைய சூழ்நிலைக்கு தக்க கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு, என் நிலைமைக்கு தக்க கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு. ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலைக்கு தக்கவே நான் இந்த பிரச்சனையில தான் இருக்கிறேன்றது எப்படி தெரியும்னு தெரியல, ஆனால் தேவன் அதுக்கு தக்கதான் என்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் மாற்றவே இல்லையே. மாற்றம் வரும், வெயிட் பண்ணுங்க. ஆண்டவருடைய டைமில் எல்லாம் நடக்கும். எது ஆண்டவருடைய டைமு? எப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய காரியத்தை செஞ்சால் அது ஆண்டவருக்கு உச்சக்கட்ட மகிமையாக இருக்குமோ, அது எந்த பிரச்சனைக்கும் இடமில்லாமல் இருக்குமோ, அந்த நேரத்தில் தேவன் பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் செய்து முடிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்த உடனே கர்த்தரால் வெளியில் கொண்டு வந்திருக்க முடியும். ஏன் கொண்டு வரல? எகிப்தியருக்கு முன்பதாக தேவனுடைய நாமம் எவ்வளவு பெரியது என்பதை கர்த்தர் காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். தேவனுடைய மகத்துவங்கள் எவ்வளவு பெரியது, அவருடைய கிரியைகள் எவ்வளவு பெரியது, அவருடைய செயல்கள் எவ்வளவு பெரியது. வேதாகமம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய டைம் வந்தபோது தேவன் அவர்களை கொண்டு வந்தார். அது தம்முடைய பிள்ளைகளுக்கும் அது மேன்மையாக இருந்தது, தேவனுடைய நாமமும் மகிமைப்படுவதாக இருந்தது. பானபாத்திரக்காரன் மூலமாக யோசேப்பு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறான். பானபாத்திரக்காரனுக்கு வெளியே போன உடனே 3 நாளில் வந்துட்டானா? இல்லையே. கர்த்தர் வேலை வந்தபோது 2 வருஷம் அதுக்கப்புறம் யோசேப்பு உள்ள இருக்கிறார். 2 வருஷம். ஆனால் பானபாத்திரக்காரர் சொன்ன நேரத்தில் வந்திருந்தா யாரோ ஒருத்தருடைய ரெக்கமெண்டேஷனில் வந்து 10ல் ஒரு ஆளாக இருந்திருக்கணும். கர்த்தர் வெளியில் கொண்டு வந்த போது டைரக்ட் அப்பாயின்மெண்ட், டைரக்டாக கர்த்தர் ப்ரமோஷனில் கர்த்தர் கொண்டு போய் யோசிப்பு வைத்தார். கர்த்தர் அப்படி செய்வார். கர்த்தருடைய வேலை வரும், தேவனுடைய வேலை வரும் வரைக்கும் காத்துருங்க. ஆண்டவருடைய டைம் என்ன? எது கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்யும்போது அது ஆண்டவருக்கு உச்சக்கட்ட மகிமையாக இருக்குமோ அது தேவனுடைய டைம். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வேலையிலையோ, என்னுடைய தொழிலையோ, சபையிலையோ, குடும்பத்திலையோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையோ, திருமண காரியங்களை குறித்து தொடர்ந்து புலம்புறோம், தொடர்ந்து யோசிக்கிறோம், தொடர்ந்து அழுறோம். ஏன் இது நடக்கலை, ஏன் இது மாறலை, ஏன் இந்த காரியங்களில் இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலை? நடக்கும். கர்த்தருடைய டைமில் நடக்கும். தேவனுடைய டைம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கும் பெயினாக இருக்காது, அது ஆண்டவருக்கு உச்சக்கட்ட மகிமையாக இருக்கும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. நாங்கள் வாங்கிக்கிற வேர்டு எதுவுமே எங்களுக்கு நடக்கலை, நடக்கும். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க. எது தேவனுடைய டைம் உச்சக்கட்ட மகிமையாக கர்த்தருக்கு இருக்குமோ அந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய காரியத்தை பியூட்டிஃபுல்லாக செய்வார். நீங்கள் 10ஓட ஒரு ஆளாக இருக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா அவசரப்பட்டு கர்த்தர் சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரும் அதை செஞ்சுடுவார். ஆனால் தேவனுடைய நாம மகிமைக்காக ப்ரமோஷனில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் கர்த்தரே உங்களை வெளியில் கொண்டு வரணும்னா தேவனுடைய வேலைக்காக அமர்ந்துருங்க. கர்த்தருடைய டைம் ஒரு நாள் தவறாது, ஆண்டுடைய டைமில் ஒரு நாள் பின் தங்காது. கர்த்தர் தம்முடைய வேலையில் ஒரு நாள் மாறாதவ நேர்த்தியாக, நன்மையாக, மேன்மையாக, அழகாக ஆண்டவர் செய்து முடிப்பார். தேவனே, உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா விதத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களுடைய பெயர் புகழ் அல்ல, ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும்.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். ஆண்டவர் எல்லா காரியத்திலும் உயர்த்தப்படும்படியாய் தேவனுடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் காத்திருக்கிற எல்லா காரியத்திலையும் தேவன் தம்முடைய நன்மைகளை விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களுக்கு கூட இருந்து ஆச்சரியமா நடத்துவார். ஆமென்.